ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பெண்கள் எப்போவுமே வீடும் கிச்சனும் எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம ரொட்டீனில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா போதும், எப்போவுமே நம்ம வீடை நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்காக தனியாக நம்ம எப்போவுமே அடிக்கடி டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அதுக்கான ஒரு சில டிப்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் நம்ம போகும்போது எப்போவுமே வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாசப்படியும் முன்னாடி இருக்கிற பகுதியும் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்தவுடனே நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் வர மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே முன்னாடி உள்ள பகுதியை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எப்போவுமே முன்னாடி இருக்கிற பகுதியை இந்த மாதிரி கலைஞ்சி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் அதில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா அது எல்லாமே வைக்கிறதுக்கு ஓரமாக ஏதாவது ஒரு பகுதியை நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அப்போவுமே வெளியிலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி முறம் பெருக்கு மாதிரி இது எல்லாமே ஒரு எங்கே கலைஞ்சி இருக்காமல் அது எல்லாத்துக்குமே ஒரே இடத்த நம்ம ஒதுக்கி அடுக்கி வைக்கலாம். அப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்போவுமே கிச்சன் கவுண்டர் டாப் நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை எப்போவுமே அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதில் ரொம்ப அதிகமாக எந்த பொருட்களும் தேவைக்கு அதிகமாக அதில் இல்லாமல் நாம் பார்த்துக்கணும். எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய பாத்திரம் ஏதாவது இருந்தால் ஃபஸ்ட்டு அதை எடுத்து நம்ம சிங்கில் போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கிச்சன்லேயும் சரி வீட்லேயும் சரி எந்த க்ளீனிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போதுமே ஃபஸ்ட்டு வீடை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது பாத்திரம் ஏதாவது அங்கங்கே இருக்கா, குழந்தைங்க இருக்கிற வீடு அடிக்கடி கலையும், அங்கங்கே பாத்திரம் போட்டிருப்பாங்க. நம்மளே டீ குடிச்சிட்டு அங்கங்கே பாத்திரத்தை வச்சுருவோம். அந்த மாதிரி இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாம் எப்போவுமே கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த பக்கம் நகர்த்திட்டு நம்ம இந்த மாதிரி அதில் இருக்க டஸ்ட்டு தூசி இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக தொடச்சி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிரைண்டரெல்லாம் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடியில் ஒரு கீழே விரிக்கிறதுக்கு ஏதாவது கிளாத் இருந்ததுன்னா அந்த மாதிரி விரிங்க. நான் நார்மலான பை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணும்போது அதை மொத்தமாக வெயிட்டாக நம்ம தூக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பையை இப்படி பிடிச்சி இழுத்தாலே ஈஸியாக அது நகர்ந்து வந்துடும். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட கவுண்டர் டாப்பும் பாலாகும், அதோட வெயிட்டும் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி அது நகர்த்தி வைக்கும்போது அந்த ஸ்டாண்டும் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளாத் அடியில் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையுமே வராது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம துடைக்கும் போது எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அதுக்கு அடியில் இருக்கிற தூசி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி தூசி டஸ்ட்டு அங்கங்கே இருக்க பொருட்கள்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா துடைக்கும் போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். துடைக்கும் போதும் நம்ம துடைக்கிற துணி கூட அந்தளவுக்கு அழுக்காகாது. அடுப்புக்கு கீழேயும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே கிச்சன் கவுண்டர் டாப்பில் அதிகமான பொருள் வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம கிச்சன் ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் வச்சுக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை துடைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துடணும். நான் ஏற்கனவே கழுவி வச்ச பாத்திரத்தை இப்போ எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பாத்திரத்தை க்ளீன் பண்ண போகிறேன். பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் வீட்டில் அங்கங்கே ஏதாவது பொருட்கள் இருந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னா கையோடு எடுத்துகிட்டு போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒருக்கா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது அங்கங்கே பாத்திரம் இருக்கும்போது க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். எப்போவுமே பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது பெரிய பாத்திரத்தை சீக்கிரமாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பாத்திரம் சிங்கில் கம்மியாக இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகும். எப்போவுமே பெரிய பாத்திரத்தை க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக க்ளீனிங் வேலையும் நமக்கு முடிக்க முடியும். க்ளீன் பண்ண கையோடு நம்ம சிங்கையும் க்ளீன் பண்ணி விட்டுறணும். லைட்டாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற அதே சோப்பை வச்சே நம்ம லைட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாலே போதும். இதுக்காக நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி லைட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்க் ரொம்பவே எந்த ஸ்மெல்லும் அந்த மாதிரி வராது. அதே மாதிரி ரொம்ப அழுக்கும் இருக்காது. நம்ம நார்மலாக சாப்பிட்ட பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி எப்போ நீங்கள் பாத்திரம் தேய்ச்சாலுமே சரி லைட்டாக கொஞ்சம் பாத்திரமாக இருந்தாலும் சரி நிறையா பாத்திரமாக இருந்தாலும் சரி க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கையும் கையோட கழுவி விட்டுனீங்க அப்படின்னா அது எப்போவுமே நீட்டாக இருக்கும். கிச்சனில் அடுப்பும் சிங்க்கும் எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். எப்போவுமே ஒரே மாதிரி வச்சுக்க முடியுமானா முடியாது. குழந்தைங்க இருக்க வீட்டில் அப்பப்போ கலைஞ்சி போக தான் செய்யும். இருந்தாலும் டெய்லி ரொட்டீனில் ஓரளவுக்கு காலையில் ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா இந்த மாதிரியாவது நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை ஓரளவுக்கு நீட்டாக வச்சுக்க நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ நான் அந்த சைடு இருக்க பாத்திரத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டேன். அந்த சைடுமே லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பொருட்களை மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கணும். அதுக்கு அதிகமாக பொருள் வச்சோம் அப்படின்னா அந்த இடமே கொஞ்சம் அதிகமாக
அதிகமாக வந்து இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்திரம் தேய்க்கிற சோப்பு நான் வந்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் தேய்க்கிற பொடியும், அப்புறம் பித்தளை பொருட்கள் விளக்குற அந்த பீத்தாம்பரி பொடி, அப்புறம் ஹேண்ட் வாஷ், இது எல்லாமே வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறேன். கூடவே வந்து நான் கவுண்டர் டாப், அடுப்பு, இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணுவேன். அதையுமே வந்து நான் அந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். லைட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தண்ணி இந்த மாதிரி வைப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா போதும், நமக்கு அந்த இடம் வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிடும். அந்த இடம் வந்து ஈரமாகவே இருக்காது. பாருங்கள், ஃபுல்லாக வந்து சிங்க்கும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்பு வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து தனியாக நான் வந்து காட்டலை. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் இல்லைனா கிளாத் இருந்தது அப்படின்னா நான் லைட்டாக ஹேண்ட் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் நல்லா வந்து சூப்பராக பளிச்சுன்னு வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணி வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேண்ட் வாஷ் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம சோப்பே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அடுப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டதுனால நம்ம ஸ்பாஞ்சும் அந்தளவுக்கு அழுக்காகாது, ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி வந்து ஈரத்துணிக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கவுண்டர் டாப் வந்து ரொம்ப வந்து ஈரமாகாது. இப்போ நம்ம துணிட்டு துடைச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈரமாகவே இருக்கும். அது வந்து நம்ம அந்த தண்ணி வந்து நம்ம துடைச்சது வந்து கொஞ்சம் வடுவடுவாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் எந்த மாதிரியாகவும் அந்த மாதிரி வடுவடுன்னு இருக்காது, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கவுண்டர் டாப் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ஹேண்ட் வாஷ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்சை வந்து நம்ம லைட்டாக கழுவிட்டு திருப்பும் வந்து அதே ஸ்பாஞ்சிட்ட வந்து நம்ம நல்லா ஸ்பாஞ்சை வந்து பிழிஞ்சிட்டு, கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது, நீங்கள் லைட்டாக பிழிஞ்சாலே போதும், ஈரம் இருக்காது. அதே ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம திருப்பியும் லைட்டாக வந்து வைப் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். நம்மளோட கவுண்டர் டாப் க்ளீனிங் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். இப்போ குழந்தைங்கள எல்லாமே காலையில் சமையல் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே ரெகுலர் ரொட்டீனில் பாத்திரத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் கவுண்டர் டாப்பை லைட்டாக மேலோட்டமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைப்போம். லைட்டாக வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்கங்கே எடுத்துகிட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டோம். ஃபுல்லாக துடைக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தொடச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து கவுண்டர் டாப் நீட்டாக இருக்க மாதிரி தோணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி நைஃபு, இடுக்கி, தேங்காய் அடைக்கிற கம்பி, இது எல்லாத்தையும் மட்டுமே நான் ஒரு இதில் போட்டு நான் வந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தேவையான பொருட்களை அதிகமாக நமக்கு அந்த இடத்துல வந்து காய்கறி வெட்ட தேவையான பொருள் இதுதான் வந்து தேவைப்படும், அதை அந்த இடத்துல வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இடிக்கிற கல்லும் நான் வந்து அந்த இடத்துல வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு 2 ரேக்கில் வந்து உப்பு, கல்லுப்பு, தூளுப்பு, வத்தல், எண்ணெய் வந்து வச்சுருக்கிறேன். நெய் வந்து மேலே இருக்கிறதுல வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்து சமையலுக்கு வந்து அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுற பொருட்கள். இதை வந்து நம்ம அடுப்பு பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமையல் ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழேயே வந்து தாளிக்கிற பொருட்கள், கடுகு, ஜீரகம் எல்லாமே வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து நான் வந்து முட்டையும் வந்து வச்சுருக்கிறேன். அந்த முட்டை வைக்கிற பாக்ஸை வந்து பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஜீனி, டீத்தூள், இதுவும் அந்த ரேக்லேயே வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன். அடிக்கடி எடுக்கிற பொருட்களை நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமையல் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. எங்கே எதை வச்சுட்டோம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கஷ்டமாக வந்து இருக்காது. இப்போ நான் வந்து அடுப்பு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணும்போதே நம்ம வந்து மிக்சிலையும் கிரைண்டர்லையும் இருக்க டஸ்ட்டை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ வந்து லைட்டாக வந்து அந்த துணியை ஸ்பாஞ்சை வந்து ஈரமாக்கிக்கிட்டு நான் வந்து மிக்சியும் வந்து நான் இந்த மாதிரி லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். எப்போவுமே மிக்சி இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ நமக்கு வந்து டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா போதும். மிக்சியுமே வந்து எப்போவுமே தூசி எதுவும் இல்லாமல் வந்து நீட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மெனக்கெட்டு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக தான் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா போதும், அதுக்கு நமக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக எப்போவுமே சமையல் முடிச்சுட்டு லைட்டாக வந்து மேலோட்டமாக இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படி மொத்தமாக இழுத்து போட்டு எதையும் செய்யணுன்ற அவசியம் வந்து நமக்கு வராது. ஸோ நமக்கான நேரத்தை உருவாக்குறதுக்கும் நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். எப்போவுமே சமையல், க்ளீனிங், குழந்தைங்க பார்க்குறதுன்னு இல்லாமல் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்கான நேரத்தை உருவாக்குறதுக்கும் நம்ம இந்த மாதிரி க்ளீனிங்கையோ சமையலையோ குயிக்காக முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வேலைகளை வந்து குயிக்காக வந்து முடிக்கணும். வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி வந்து 2 பானையில் வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து வைக்கும்போது இந்த மாதிரி பானையில் வைக்கும்போது ஒரு பானையாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த மாதிரி குடம், பானை 2 சேர்த்து தான் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமைச்ச பொருட்களில் இங்கே வந்து இந்த பக்கம் வந்து எடுத்து வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் இடம் வச்சுருக்கிறேன். அடுப்பு பக்கத்துலேயே இந்த மாதிரி எல்லா பொருட்களும் தேவையான மாதிரி நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும், நம்மளோட சமையலை வந்து குயிக்காக நம்ம வந்து முடிக்க முடியும். எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுற வந்து அவசியமும் நமக்கு வந்து இருக்காது. சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி தேவையான பொருட்கள், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற துடைக்கிற துணியும் வந்து பைப் பக்கத்துலேயே நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், நம்மளோட க்ளீனிங்கும் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம்.
க்ளீனிங் முடித்த கையோடு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து டிசம்பர் பூ வந்து அதிகமாக வந்து பூத்து இருந்துச்சு. அதை லைட்டாக பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூ வந்து வைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு இந்த மாதிரி கலராக இருக்கிற பூ வைக்க பிடிக்கும். தம்பியை வந்து பூ பறிக்கிறதுக்கு பிளேட் எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னால் இந்த பிளேட்டு தான் இருக்குமான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். பூவெல்லாம் பறித்து கட்டியும் வச்சாச்சு. ஈவினிங் வந்து இன்றைக்கி வந்து தண்ணி வரும். நல்ல தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிட்டு ஸோ குடம் இந்த மாதிரி அண்டா எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து டியூஷன் இருக்கிறனால சாயந்தரம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது. ஸோ மதியம் டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு வச்சுப்பேன். ஈவினிங் வந்து டியூஷன் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கோமே அப்படின்னு வந்து நிறையா நாள் வந்து நம்ம வந்து யோசித்து வந்து கஷ்டப்படுவோம். இப்போ ஒரு 2 மந்த்ஸாக வந்து நான் வந்து டியூஷன் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு தெரிஞ்சதை நம்ம படித்ததை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது நம்மளே நமக்குள்ளே வந்து புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஆகுது. இவ்வளோ நாள் நம்ம படித்தது நமக்கு வந்து வேஸ்ட் இல்லை. இதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி டியூஷன் எடுக்கும்போது நம்ம வீட்டில் இருந்தே நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம இன்கமும் வந்து பண்ணுறோம். வெளியில் போய் வேலைக்கு போக முடியலைனாலும் இதே மாதிரி வீட்டில் இருந்தே இது அப்படின்னா இந்த மாதிரி டியூஷன் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் இருந்தே நம்மளால் என்ன செய்ய முடியும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் நம்ம வந்து, ஆனால் இன்கமும் பண்ணணும். ஆனால் அந்த வேலை நமக்கு வந்து பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் யோசித்து வந்து செய்யுங்க. சில பேருக்கு டெய்லரிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த மாதிரி டெய்லரிங் வந்து கற்றுக்கலாம். இல்லை நிறைய பேர் டெய்லரிங் கற்றுப்பீங்க, ஆனால் வந்து அதை வந்து செய்ய முடியாமல் வந்து இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எல்லாமே வந்து நம்ம வந்து பழகிக்கலாம். கண்டிப்பாக பெண்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லாமல் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்கிக்கணும்.